உள்ளதை உள்ளத்தால் பேசுங்கள். நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்வது இறைவனுக்கு மிக வெறுப்பான செயலாகும். Let each man make of himself that which he instructs others to be. Himself well controlled, he may control others. வாயிலே சிகரெட்டை வைத்து புகைத்து கொண்டு, மகனே புகை பிடிக்காதே, புகை பிடிப்பதில் பேராபத்துக்கள் உள்ளன என்று ஒரு தந்தை உபதேசம் செய்தால் அது மகனின் உள்ளத்தை போய் சேராது. தாய் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு தினசரி 2 சினிமா படங்கள் தப்பாமல் பார்த்து கொண்டு, பிள்ளைகளே பொன்னான நேரத்தை சினிமா பார்த்து மண்ணாக்காமல் போய் படியுங்கள் என்று அறிவுரை கூறினால் அது ஆற்றில் கரைத்த புலி போலாகும். எண்ணம், பேச்சு, செயல் ஆகிய 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போதுதான் நமது பேச்சுக்கு பெருமதி இருக்கும். வாழ்வில் உண்மையான சந்தோஷம் உருவாகும். வாயில் இருந்து வெளியாகும் வெறும் வார்த்தைகள் மக்கள் மனதை தொடுவதில்லை என்பதற்கு பின்வரும் உண்மை வரலாறு சிறந்ததோர் சான்றாகும். அப்துல் காதிர் ஜீலானி சூஃபி ஞானிகளின் பிரசித்தமான ஒரு பெரும் மகான். 23 வருடங்கள் ஈராக் காட்டில் கடின தவம் செய்தவர். அவரது பேருரையை கேட்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாக்தாதில் திரண்டு நிற்பார்கள். அவரது ஞான உபதேசத்தை கேட்டு பக்தி பரவசத்தினால் சனங்கள் சப்தமிட்டு அழுவார்கள். உணர்ச்சி மேலிட்டால் சிலர் மயங்கி விழுவார்கள், சிலர் இறப்பதும் உண்டு. ஒரு நாள் அவர் தனது மகன் அப்துல் வஹாபை அழைத்து, எனது தேக நிலை அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லை, இன்று எனக்கு பதிலாக நீ போய் பிரசங்க மேடையில் மக்களுக்கு உபதேசம் செய் என்று கூறி அனுப்பினார். அப்துல் வஹாப் விண்ணியல், தத்துவம், தர்க்கம், சட்டக்கலை முதலான துறைகளில் பாண்டித்துவம் பெற்ற ஒரு சிறந்த அறிஞன். பிரசங்க மேடையில் நின்று ஆணித்தரமாக உருக்கமாக உரையாற்றினர். மக்கள் மத்தியில் எந்தவித பிரதிபலிப்பும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. எவரும் அழவோ அல்லது யாரும் மயக்கம் போட்டு விழவோ இல்லை. மாறாக அப்துல் காதிர் ஜீலானியை அழைத்து வாருங்கள், அவரை பேச சொல்லுங்கள், அவர் வராவிட்டால் நாங்கள் இங்கிருந்து நகர மாட்டோம் என்று சந்தடி செய்தனர். அப்துல் வஹாப் தனது பேச்சை இடைநிறுத்திவிட்டு தனது தந்தையிடம் சென்று, அந்த ஜனங்கள் உங்களைத்தான் கேட்கின்றார்கள் என்று கூறினார். தலைப்பாகையை அணிந்து கொண்டு மகனின் கைத்தாங்களோடு மேடைக்கு வந்தார் ஜீலானி. அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவன் தனது பேரருளையும் பெரும் கருணையையும் சொரிவானாக. இன்று எனக்கு சற்று சுகமில்லை. அத்தோடு பகல் முழுவதும் சாப்பிடாமல் பட்டினி விரதம் நோன்பு நோற்றிருந்தேன். உடல்நிலை கொஞ்சம் தளர்ந்து விட்டது. நோன்பு திறப்பதற்காக எனது மனைவி ஒரு ரொட்டி சுட்டு வைத்திருந்தாள். அதை சாப்பிட்டு நோன்பு திறக்க போனேன். ரொட்டியை பூனை சாப்பிட்டு விட்டது. தண்ணீரை அருந்தி பசி ஆற்றி விட்டுத்தான் இப்போது வந்து உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று தனது பேச்சுக்கு பீடிகை மட்டும்தான் போட்டார். மக்கள் வெள்ளம் ஹோ என்று அழத் தொடங்கிவிட்டது. மகன் அப்துல் வஹாபுக்கு பேராச்சரியம். ஜீலானியை நெருங்கி, அன்பு தந்தையே, நான் எனது உரையில் தர்க்க ரீதியான, தத்துவ ரீதியான, உணர்ச்சி பூர்வமான பல விடயங்களை அக்குவேராக ஆணிவேராக பகுத்து வகுத்து தொகுத்து பேசினேன். எந்தவித பிரதிபலிப்பையும் கூட்டத்தில் காணவில்லை. ஆனால் நீங்களோ பூனை ரொட்டி சாப்பிட தாங்கள் தண்ணீரை குடித்த சாதாரண சம்பவத்தை கூறினீர்கள். மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அழத் தொடங்கிவிட்டார்கள்.
எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கூறினார். அதற்கு அப்துல் காதிர் ஜீலானி, பேசும் விடயங்கள் பேசுபவரின் நிஜ வாழ்வில் பின்பற்றப்பட்டால் கேட்போரின் வாழ்வில் அவை தாக்கத்தை ஏற்படுத்தும். உள்ளத்தில் இருந்து வரும் வார்த்தைகள் தான் கேட்போரின் உள்ளத்தை போய் சேருகின்றன. வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் செவிப்பறையில் பட்டு தெரித்து விடுகின்றன என்று கூறினார். சீர்திருத்தவாதிகள், பீரங்கி பேச்சாளர்கள், தலைவர்கள் முதலானோர் பூமியில் நாட்டப்பட்ட ஒரு கம்பம் போன்றும் பாமர மக்கள் அதன் நிழல் போன்றும் இருக்கின்றனர். வளைந்து காணப்படும் நிழலை நேராக்க வேண்டுமாயின் கம்பத்தையே நிமிர்த்த வேண்டும். நிழல் தானாக நேராகிவிடும்.